ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். எப்படி ரேடியோவில் ஒரு சேனல் கிளியராக கிடைக்கணும்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் செட் பண்ணும்போது தான் அந்த சேனல் நமக்கு கிளியராக கேட்கும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அந்த ஃப்ரீக்வன்சி ப்ராப்பராக இருக்கணும். எப்படி ரெண்டு பேருக்குள்ள ஒரு வேவ் லென்த் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க, நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அப்போ அந்த வேவ் லென்த் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய சராசரி ரெகுலர் டே டு டே லைஃப்பில், இல்லையா? அந்த வேவ் லென்த்துங்கிற விஷயம்தான் இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரணும்னா நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை ப்ராப்பராக டியூன் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ அது எப்படி டியூன் பண்ணி வைக்கிறது அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்கள் பாசிட்டிவ்னஸ் நிறைஞ்சதாக இருக்கணும், நம்பிக்கை நிறைஞ்சதாக இருக்கணும். நம்மக்கிட்ட கண்டிப்பாக அது வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட முழு மனதோட அர்ப்பணித்து நம்ம என்னைக்கு அதுக்கான ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இயற்கை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம கூட கனெக்ட் பண்ணி நம்ம எதிர்நோக்கி இருக்கிற விஷயத்தை கண்டிப்பாக ஒரு நாள் நம்மக்கிட்ட கொண்டு சேர்த்து கண்டிப்பாக செய்யும். அதற்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்பிக்கையோட அந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட நம்ம இருக்கிறது தான். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சிங்கிற ஒரு விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணுது. இதை புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்குது. இதை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை.